வாயை திறந்து பேசுறே இல்ல முட்டிக்கு முட்டி தட்டுவா? கான்ஸ்டபிள் இருங்க. இவங்கள பார்த்தா அடிக்கு பயப்படுறவங்க மாதிரியே தெரியல. அடிச்சாலும் இவங்க வாயில இருந்து உண்மை வராது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆளு மேல ஒரு 10 கேஸ், இந்த பொம்பளை மேல ஒரு 10 கேஸ் எழுதுங்க. மொத்தம் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு வரட்டும். போங்க. ஓகே மேடம். எங்களை விட்டுடுங்க மேடம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம் மேடம். அப்ப சொல்லுங்க, புஷ்பா எங்க? ஐயோ, அது புஷ்பாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம், நாங்க சின்னதா ஃப்ராட் பண்ணுவோம், திருடுவோம், ஏமாத்துவோம். ஆனா புஷ்பா பெரிய லெவல்ல திருடுவா மேடம், கொள்ளக்காரி. கொஞ்ச நாள் முன்னாடி பஜார் நகை கடையில கூட அவதான் கொள்ள அடிச்சா. அப்பப்ப தொழில் ரீதியா பேசுவேன் மேடம். அவளும் எங்களுக்கு வேலை கொடுப்பா, அதுக்கான பணமும் கொடுத்துருவா மேடம். ஆமா, புஷ்பா உங்களுக்கு எப்படி பழக்கம்? ஜெயில வச்சுதான் பழக்கம் மேடம். 2 பேரும் ஒரே செல்ல தான் இருந்தோம் மேடம். எதுக்காக புஷ்பா உங்க 2 பேரையும் அவ அப்பா அம்மாவா நடிக்க சொன்னா? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சொத்து வருவான் மேடம். அதுக்காக எங்களை அப்பா அம்மாவை நடிக்க சொன்னா மேடம். அதுக்காக அவ எங்களுக்கு நிறைய பணமும் கொடுத்தா மேடம். நீங்க நடிக்கிறதுக்கு அந்த வீட்ல இருக்கிற வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? சங்கர பாண்டி தான் ஹெல்ப் பண்ணாரு. ஓகே, இப்ப இங்க சொன்ன உண்மைய வீட்டுக்கு வந்து சூர்யா முன்னாடி சொல்லணும். சொல்லுவீங்களா? ஏய், மேடம் கேக்குறாங்களா, சொல்லியா? இல்ல இவங்களா சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி உங்க மேல ஆளுக்கு 10 கேஸ் எழுதி உள்ள தள்ளுங்க. ஓகே மேடம். இதோ பாருங்க, இங்க ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் மிரட்டி தான் அப்படி சொல்ல சொன்னேன்னு மாத்தி பேசுனீங்க, பெண்டிங் கேஸ் அத்தனையும் உங்க மேல போட்டு கன்ஃபார்மா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். வேணாம் மேடம், மாத்தி பேசலாம் மாட்டோம் மேடம். ஆமா மேடம், நாங்க 2 பேரும் சத்தியமா மாத்தி பேச மாட்டோம். ஆமா மேடம், நடந்த உண்மையை அப்படியே சொல்றோம் மேடம். சொல்லிடுறேன் மேடம். உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்லது. பணத்தை வாங்கிட்டு இப்படி மாட்டி விடுறாங்களே. நாங்க புஷ்பாவோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்ல, நடிக்க தான் வந்திருக்கோம்னு உங்ககிட்ட ஏற்கனவே அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடிக்க சொன்னதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அத சொல்லுங்க. சிஸ்டர், அவங்க உண்மையெல்லாம் சொல்லி நம்மள மாட்டி விடுறதுக்குள்ளார நீங்க ஏதாவது பண்ணுங்க. சொல்லுங்க. நாங்க புஷ்பாவோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்ல, நடிக்க தான் வந்திருக்கோம்னு அந்த சங்கர. ஐயோ சூர்யா, சூர்யா, சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஆரம்பிச்சிருச்சு பர்ஃபார்மன்ஸ். என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஐயோ, என்ன டிராமா பாத்தீங்களா பெரியமா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் தெரியுமா? என்னம்மா? ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா ப்ளீஸ் பா. என்னம்மா இதெல்லாம்? புஷ்பா இவ்வளவு தப்பான பொண்ணா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. புஷ்பாவோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்காம அழக மட்டும் பார்த்து உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் பாவிப்பா. ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா மாப்ள, அடி பாவி. நல்ல வேலைப்பா. ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்து அந்த புஷ்பா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா, ஐயோ என்ன ஆயிருக்கும். கடவுளே கடவுளே. அம்மா 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 அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாம நடந்ததுக்கு நீங்க என்னமா பண்ண முடியும்? ஆமா மாதாஜி, அதான் மாப்பிளையே சொல்லிட்டாருல, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, பாவம் நீங்க. இல்ல பாண்டி, என் மனசே ஆறல. அத்தை இருங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லட்டும். யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆமா ஆமா சூர்யா, துர்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய் டேய், ஏன்டா எங்களை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? டேய், என் பையன் என்னடா பாவம் பண்ணா உங்களுக்கு? உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு. ஏண்டா ஏண்டா என் புள்ளி ஏமாத்துன?
அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண? ஏன் பண்ண? ஏன்டா பண்ண? சொல்லுடா, அவன் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா ஏமாத்துனீங்க? அவன் வாழ்க்கையில ஏன்டா இப்படி விளையாடுனீங்க? உண்மையை புஷ்பா தான் இந்த எல்லா பிளானுக்கும் காரணமா இருந்தா. எல்லா பிளானையும் புஷ்பா தான் போட்டு கொடுத்தா. புஷ்பா சொல்லித்தான் நாங்க 2 பேரும் இங்க நடிக்க வந்தோம். நாங்க பணத்துக்காகத்தான் புஷ்பா பிளானுக்கு ஒத்துக்கிட்டோம். இதுல வேற யாருமே இன்வால்வ் ஆகல. தப்பிச்சோம். இதுதான் உண்மைங்க. நல்ல வேலை சூர்யா மாமா, புஷ்பா கழுத்துல உங்களை தாலி கட்ட விடாம துர்கா தடுத்துட்டான். துர்கா மட்டும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு தாலி கட்டிக்காம இருந்திருந்தா நீங்க அந்த புஷ்பா கழுத்துல தான் தாலி கட்டிருப்பீங்க. அந்த திருட்டு புஷ்பா தான் இந்த வீட்டுக்கே மருமகள் ஆயிருப்பா. ஆமா சூர்யா, ஹாசினி சொல்றதும் சரிதான். புஷ்பா கழுத்துல தாலியை கட்டியிருந்தா மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. நல்ல வேலை துர்கா வந்து உன்னையும் காப்பாத்திட்டா, நம்ம சொத்தையும் காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் காப்பாத்திருக்காங்க. டேய், உண்மை சொல்றா. என்னம்மா துர்கா, நீ ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியதெல்லாம் வீட்ல வச்சு இப்படி விசாரிச்சுட்டு இருக்கியே. இது வீடுமா? சூர்யா, நீயாவது துர்காவுக்கு சொல்லப்பா. அப்பா, என்ன பாக்குற? நீ இவங்கள அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முழுசா விசாரி. யார் யார் இதுக்கு முன்னாடி இருக்கா, யார் யார் பின்னாடி இருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வா.